ராகவேந்திர சுவாமி ஆராதனை எப்படி பண்ணணும்னா தனு மன தன இந்த 3 வழி. அப்படின்னா தனுன்னா நம்ம சரீரத்திலே நம்ம கை கால் எல்லாம் வச்சிருக்கிறோம். எதுக்காக? கை இருக்கிறது சுவாமி நமஸ்காரம் பண்ணுறதுக்காக, கால் இருக்கிறது சுவாமிக்கு பிரதட்சிணை பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி நம்ம நாளக இருக்கிறது அது சுவாமியை சங்கீர்த்தனை பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி எல்லா அங்காக கூட சுவாமிக்கு சமர்ப்பணை பண்ணணும். அது தனு சமர்ப்பணம். அப்புறம் மன சமர்ப்பணம்னா கான்சன்ட்ரேஷன். நம்ம ஒரு இடையில ராகவேந்திர சுவாமிஜி பிருந்தாவனத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்த அப்புறம் ராகவேந்திர சுவாமிஜியை தியானம் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் கோவில் வந்து உட்காரணும். சும்மா அவசரத்துல வந்து ஒரு பிரதட்சிணை பண்ணிட்டு அப்படியே தீர்த்த வாங்கிட்டு போகிறது இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் மினிமம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு ராகவேந்திர சுவாமிஜியோட மகிமை, அவர அந்தர்கத பிராணதேவரோட மகிமை, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மகிமை நம்ம தெரிஞ்சு அது தியானம் பண்ணிட்டு ராகவேந்திர சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ண அப்போ நம்ம பண்ணுற எல்லா சேவத்துக்கு பரிபூர்ண அனுகிரக கிடைக்கும்ன்ற விசாரம் நமக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும்.